சூரியன் உதிக்கும் முன் இருக்கும் அந்த சில நிமிடங்கள் மனித வாழ்க்கையே மாற்றும் சக்தி கொண்டது என்று உங்களுக்கு தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம், அருணோதயம், சூரியோதயம், இந்த 3 நேரங்களுக்கும் உள்ள அந்த ரகசியமான தொடர்பு என்ன? சூரியோதயத்தின் நேரம் காலத்திற்கும் பருவத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். பூமி சூரியனை சுற்றி சுழலும் விதமும் பூமியின் சாய்வு கோணமும் காரணமாக சூரியன் உதிக்கும் நேரம் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அருணோதயம் என்பது வேறு நிகழ்வு. சூரியன் உதிப்பதற்கு முன்பே வானத்தின் அடிவானத்தில் ஒளி மெதுவாக கசிய தொடங்கும். இருள் மெதுவாக பின்னோக்கி நகரும். வானம் சிவப்பு நிறத்தில் மூழ்கத் தொடங்கும். அந்த கணமே அருணோதயம். விஞ்ஞானம் இதை சூரியோதயத்திற்கு சுமார் 48 நிமிடங்களுக்கு முன்பு சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் சிதறி வானம் சிவப்பிலும் ஆரஞ்சிலும் நிறைகிறது என்று சொல்கிறது. மெஞ்ஞானமோ அது வெறும் ஒளி அல்ல, அது அருணன் வருகிறான் என்பதற்கான அறிகுறி. சூரியனின் தேரோட்டியான அருணன் சூரியன் வருவதற்கு முன்பே வந்து வழியை தயார் செய்கிறார் என்கிறது. அவர் வரும்போது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடையில் ஒரு மென்மையான திரை விரிகிறது. சிவப்பும் ஆரஞ்சும் கலந்த அந்த வானத்தின் நிறம் அருணனின் ஆடையின் நிறம் என்கிறார்கள். விஞ்ஞானம் அதை ரேலி ஸ்கேட்டரிங் என்று அழைக்கிறது. முன்னோர்கள் அதை அருணோதயம் என்று அழைத்தனர். பெயர்கள் வேறாக இருந்தாலும் இரண்டும் சொல்வது ஒன்றே. சூரியன் வருவதற்கு முன் வானமே நம்மை எழுப்புகிறது. அதற்கும் முன்பு இரவின் கடைசி மூச்சிலும் பகலின் முதல் துடிப்பிலும் அமைதியாக விரியும் ஒரு அதிசயமான நேரம் இருக்கிறது. அதுதான் பிரம்ம முகூர்த்தம். சூரியோதயத்திற்கு சுமார் 96 நிமிடங்களுக்கு முன்பு அது தொடங்குகிறது. அந்த நேரத்தில் சுற்றுப்புறம் ஆழமான அமைதியில் இருக்கும். காற்று கூட மெதுவாக சுவாசிக்கும் போல இருக்கும். மனித உடலின் ஹார்மோன்கள் மெல்ல மெல்ல விழிப்புணர்விற்கு தயாராகும். அறிவியல் அதை கார்டிசால் அவேக்கனிங் ரெஸ்பான்ஸ் என்று சொல்கிறது. முன்னோர்கள் அதை பிரம்மா விழிக்கும் நேரம் என்று அழைத்தனர். அதனால்தான் பண்டைய முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் இந்த நேரத்தை தியானத்திற்கும் யோகத்திற்கும் மந்திர ஜபத்திற்கும் ஆன்மீக சாதனைக்கும் மிகவும் புனிதமான காலமாக போற்றி வந்தனர். இரவும் பகலும் சந்திக்கும் அந்த நிமிடங்கள் வெறும் நேரம் அல்ல, அது அருணன் நம் கதவை மெல்ல தட்டும் நேரம். இயற்கையும் இறையும் ஒரே குரலில் நம்மை அழைக்கும் நேரம். தினமும் வரும் அந்த அழைப்பை நம்மில் எத்தனை பேர் கேட்கிறோம்? ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः।